நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அரசு உயர்நிலை பள்ளியில் நிற்கின்றோம். வாய்மை மாறா நடுவர் அவர்களே, கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணி வேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தம்புது மலர்களே, முத்து ரத்தினங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, எம் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களே. மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியே பிரித்திடுவோம். நெகிழியை நாமும் விட்டெறிவோம். கழிவுகளை மறுசுழற்சி செய்ய அனுமதிப்போம். இயற்கைதனை பாதுகாத்திடுவோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கழிவு மேலாண்மை. மணி நீரும் மண்ணும் மலையும் மனிதருக்கு அடங்குடையது அரண் என்றார் வள்ளுவர். வளமான இயற்கையே மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கிறது என கூறுகிறார். ஆனால் பூமியில் கழிவுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த கழிவுகளை சரியான முறையில் கையாளவில்லை என்றால் நமது பூமிக்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக அமையும். கழிவுகள் நீர்நிலைகளை மாசுபடுத்தி, மண்வளத்தை குறைத்து, காற்றை மாசுபடுத்தி, உயிரினங்களின் வாழ்விடங்களை அழிக்கின்றன. இதனை கழிவு மேலாண்மை மூலம் தடுக்கலாம். கழிவு மேலாண்மை இல்லாவிட்டால் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற தொற்று நோய்கள் பரவ வாய்ப்புள்ளன. மறுசுழற்சி செய்வதன் மூலம் ஒரு புதிய பொருளினை நாம் உற்பத்தி செய்யலாம். இதன் மூலம் இயற்கையை பாதுகாக்கலாம். கழிவு மேலாண்மை நகர்ப்புறங்களையும் கூட சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் பசுமையானதாகவும் மாற்றிவிடும். கழிவு மேலாண்மையை கையாண்டு பூமியை பாதுகாப்போம் என்பதற்கேற்ப கழிவு மேலாண்மை பல வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முதல் படி மக்கும் கழிவுகளையும் மக்காத கழிவுகளையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். பிரித்த பின் மக்கும் கழிவுகளை உரமாக்கி விவசாயத்தில் இட வேண்டும். மக்காத கழிவுகள் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பொன்மொழி. நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ கழிவு மேலாண்மை மிகவும் அவசியமானதாகும். அதற்கு நமது வீடுகளில் சேரும் கழிவுகளில் மக்கும் கழிவுகளை தனியாகவும் மக்காத கழிவுகளை தனியாகவும் பிரித்து மறுசுழற்சி செய்யக்கூடிய இடத்திற்கு கொடுக்க வேண்டும். மாணவர்கள் தனது வீடுகளில் மரங்களை நட வேண்டும். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கேற்ப கழிவு மேலாண்மையை கையாண்டு நம் நாட்டை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். செழிப்பான நாடு, தூய்மையான நாடு, அதுவே நம் தாய்நாடு என்ற பெருமை வர வேண்டும். நம் தாய்நாட்டை நாமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை என்றும் மனதில் கொண்டு சுற்றுச்சூழலின் பாதுகாப்பையும் அனைத்து உயிரினங்களின் உயிரையும் உறுதி செய்வோம். மேலும் இதன் முக்கியமான நோக்கம் நம் சுற்றுச்சூழலை தலைமுறையினருக்கும் பாதுகாத்தலே ஆகும். ஆதலால் அனைவரும் கழிவு மேலாண்மையை கையாண்டு உலகை பாதுகாப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அன்னை தமிழே, உங்கள் அனைவரும் என் சிரம் தான் என் உரையை துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்கள். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு செம்மொழியாம் தமிழ் மொழி. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாராட்டி கம்பன் சீராட்டி மூவேந்த பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்து மின்னும் கன்னி தமிழாய் சென்னமிழாய் வாழ்ந்து வரும் மொழியாம் தாய்மொழியாம் அன்னை தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி. இது நம் தமிழினத்தின் தமிழ் மொழி வரலாற்றை பதிவு செய்திடும் வருகிறது. பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியாரே யாம் மறைந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறார். இதிலிருந்தே தாய்மொழியின் சிறப்பினை அறியலாம். உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை நம் தமிழுக்கு உண்டு. படிப்பவர்களை தான் பக்கம் இழுக்கும் வசியம் நம் தமிழுக்கு உண்டு. உலகிலேயே உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பதை இதிலிருந்தே அறிய முடிகிறது. அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அறிய சொல்ல தமிழ் என்று போற்றுகின்ற நாமக்கல் கவிஞர். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதன் தோன்றன் யானைய மொழிகள் தாராத்திருத்தலும் வேண்டும். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழிதான். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை அமிர்தமாகவும் உயிராகவும் பாடுகிறார் வேந்தர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே மூழ்கை என்று வேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காத அதன் பெருமைகளும் என்றும் குன்றாது. சங்கு சுட்டாரம் வெண்மை தரும் பூமி மீது தாளம் தாங்கி நிற்கும் வானம் தபித்தாலும் மழை கொடுக்கும். வெற்றி கரைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும் தோல்விகளை தாளம் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குமார். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெரும்பாலை. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ரத்த வேர்வை சொட்ட மாதம் சம்பளம் இல்லாமல் ஓய்வூதியம் இல்லாமல் வைப்பு நிதி இல்லாமல் முன்னுரிமை இல்லாமல் தன் உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் தன் உயிருக்கு மதிப்பே இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப செய்கின்ற ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே. அதனை தான் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சுழன்றும் மேற் பின்னது உலகம் அதனால்
நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு விவசாயம். எதிர்கால விவசாயம் பற்றி பார்க்கலாம். நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் என்று கூறுகிறார் காந்தியடிகள். அதனை காப்பது நம் கடமை. படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கும் நம் சமூகம் விதைத்தால்தான் சோறு கிடைக்கும் என்று கூற முன்வர வேண்டும். உலகில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் அனைவருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது. நம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உணவிற்காக மட்டுமன்றி மற்ற துறைகளில் வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் ஒரே தொழில் விவசாயம். இன்று நவீன விவசாயம் அதிக விளைச்சல் என்கின்ற மோகத்தில் நம் பாரம்பரிய விவசாயத்தை மறந்து நம் மண்ணை பாழாக்கி கொண்டு வருகின்றன. அன்று மாடு கட்டி போரடித்தால் மலராது என்று யானை கட்டி போரடித்தார்கள். நிலத்தை பண்படுத்த கால்நடைகள் பயன்படுத்தினார்கள். நிலத்தில் விளையும் பயிர்கள் மூலம் கால்நடை கழிவுகள் மக்கிய குப்பை பயன்படுத்தினார்கள். இன்று விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதால் அப்பாரம்பரிய விவசாய முறையை மறந்து விளைச்சலை அதிகரிக்க ரசாயன உரங்களையும் ரசாயன கிருமி நாசினிகளையும் பயன்படுத்துகின்றனர். அதனால் விவசாய நிலம் மற்றும் சுற்றுச்சூழலும் மாசடைகிறது. மாறாக நம் பாரம்பரிய விவசாய முறையிலேயே ஆரோக்கியமான உணவுகள் கிடைப்பதோடு சுழலும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செய்பவர் என்ற வள்ளுவரின் குரலை உணர வேண்டிய நேரம் இது. உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர முடியும், ஆனால் உலகை கொண்டு வர விவசாயத்தினால் மட்டுமே முடியும். விவசாயமும் உலகில் கண்கள் இல்லாமல் நாளை தலைமுறை என்ன செய்யும்? சிந்திப்போம், செயல்படுவோம். நம் முக்கிய தேவைகளின் முதலாம் தேவை விவசாயம். விவசாயம் செய்வோம், எதிர்கால வாழ்வை வளமாக்குவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏ சந்திரிகா, 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாகூர் மேல்நிலை பள்ளி. தேடி சோத்தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழந்து பிறவாட பல செயல்கள் செய்து நாரை கிடைக்கிய பருவம் எழுதி கடும் கூற்றுக்கினை பின் மாயம் பல வேடிக்கை மனிதர் போல் நானும் ஜீவன் என நினைத்தாயோ என்று முண்டாசு கவிஞர் பாரதியின் வரிகளை கூறி என் தாய்மொழி தமிழை வணங்கியாவே அவர்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழோடு விளையாட தளராத மனதோடு. தூங்கும் புலியினை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீக்குடி பகைவரை இவன் என்று நீக்கினோம், செந்தமும் உணர்ச்சியை வேர்கொண்டு தாக்கணும். தமிழ்தான் தமிழரின் அடையாளம். கொல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்பது புறப்பொருள் வெண்பாமாலையின் புகைக்குரியது நம் தமிழ் மொழி. தமிழால் தமிழர்களால் தமிழ் என பின்னி பிணைந்த இந்த உறவு முறை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியில் பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த உலகிலே ஒரே ஒரு அவன் தாய்மொழியில் பெயர் வைத்துக் கொள்ள தமிழ் இனத்தில் மட்டும்தான். தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி என்றெல்லாம் தமிழ் ஒரு மொழி அல்ல, எங்கள் உயிர். தாய்மண் எனக்கு வாரி வழங்கி தொன்மை நிறைந்த தோழி என்னை தூக்கி சுமந்து சென்மை நிறைந்த சீதனம் தானே என் தமிழ். என்னை எழுந்து நின்று வாய் என சொல்லி மண்ணில் நிமிந்து நில் என சொல்லி 8 திசையிலும் சீர் என சொல்லி எழுந்து சொன்னதானே என் உயிர் தமிழ். சங்க முழங்கிட சங்கொலி முழங்கிட காதில் வந்து பாய்வதுதானே எம் தேன் தமிழ். எம்மொழியாம் தமிழ் செம்மொழியாகி எம்மொழி தமிழ். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுவோம் என்று கூறினார் பாரதி. உண்மைதான், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழராகிய நாம் அந்த தாய்மொழியில் பேசிக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு தமிழரும் அறிய வேண்டும். மனம் தளராமல் தமிழிலே பேச வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. இலக்கியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மேல்நிலை. மாமழை போற்றுதும் என்று இளங்கோடிகள் புகழ் பெற்ற மழைநீர் உலகம் இனிதே இயங்க இன்றியமையாதது என்று சொல்லி என் உரையை தூங்குகிறேன். மாறியல்லா காரியமில்லை என்பது பழமொழி. மழை இல்லாவிட்டால் இம்மண்ணுலகில் எக்காரியமும் நடைபெறாது என்பது உண்மை. மழைநீர் ஏன் சேகரிக்க வேண்டும்? எதற்காக சேகரிக்க வேண்டும்? உண்பதற்குரிய உணவுப் பொருட்களை உண்டாக்கி தானும் ஒரு உணவுப் பொருட்களாக திகழ்வது மழை. மண்ணிற்கும் கிடைத்த மிக பெரிய வரம் மழை. நாம் உண்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உரிய பயிர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால்தான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தை வைக்கிறார். வளநாடு சோறுனது என்று பெருமை பேசும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பஞ்சத்தாலும் பசியாலும் வாடும் நிலை ஏற்பட்டுவிட்டது. நிலத்தடியில் சேகரித்து வைக்க வேண்டும், இல்லையெனில் நமக்கு ஒரு துளி நீர் கூட கிடைக்காது என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திக்கும் தேன் தமிழே நீ திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழான் தாயிற்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்துள்ள நடுவர் அவர்களே, மரத்தின் வேர் போன்றிருக்கும் தலைமை ஆசிரியர்களே, அதிலே என் அன்பிற்கினே மாணவ செல்வங்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே,
ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனியான முத்தான தமிழனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் விருந்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறி என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு எதிர்கால விவசாயம். ஏற்களை பிடித்து நிலத்தை சமப்படுத்தி முத்து முத்தாய் விதைகளை விதைத்து பச்சை பச்சையாய் நெற்கதிர்கள் முளைத்து உலகத்தில் பஞ்சத்தை போக்கும் உன்னத தொழிலே விவசாயம். விவசாயம் விவசாயமே ஆகும். சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் ஊழ்ந்து உழவதே தலை என்கிறார் வள்ளுவர். அதாவது இந்த உலகம் விவசாயத்தாலே உருவாக்கப்பட்டது. நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான் என்கிறார்கள். ஆனால் நான் இங்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். மனிதனுக்கு பசி இருக்கும் வரை விவசாயம் அழியாது. அந்த விவசாயம் இறந்து விட்டால் மனிதனுக்கு அப்பதான் பசி வரும். இன்னைக்கு இருக்கிற கார்பரேஷன் கம்பெனி கூட நாளைக்கு தங்க விலைய விட அரிசி விலை அதிகமா இருக்கும். அப்பதான் இந்த விவசாயத்தோட அருமை தெரியும். நன்றி. இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மடிப்பாக்கம். நான் இப்பொழுது உங்கள் முன் நீர் மாசுபாட்டின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை பேச வந்துள்ளேன். நீர் இன்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நாம் பூமியில் வாழ்வதனால் தண்ணீர் ஒரு முக்கிய உறுப்பு. ஆனால் பூமியை மையமாக கொண்டு மாசுபடுத்துவதற்கு மனிதலாகி நாம் செய்த தீமைகளை நன்கு அறிவோம். புதிய தண்ணீரால் நிறைந்திருக்கும் ஏரிகள், ஆறுகள் மக்கள் கடந்து செல்வது நிச்சயமாகவே கடினமாகிவிட்டது. எவ்வாறு நம் ஒன்றை கண்டால் நீர்நிலைகள் சில அல்லது வேறு பொருட்களை மாசுபடக்கூடும் என்பது உறுதி. எனவே நீர் மாசுபாடு என்றால் என்ன? நீர் மாசுபாடு என்பது ஏரிகள், குளங்கள், ஆறுகள், பெருங்கடல்கள், நீர்நிலைகள், நிலத்தடி நீர், நீர் அல்லது கடல் போன்றவை நீர்நிலைகளை மாசுபடுத்துவதாகும். நீர் மாசுபடுவதற்கு என்ன காரணம்? நீர் மாசுபடுவதற்கு பல காரணங்கள் உள்ளது. அவற்றில் சில கழிவு நீர் வீடுகள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்களில் கழிவு நீர் ஏரிகளில், ஆறுகளில் விடப்படுகின்றன. திரவ கழிவுகள், குப்பைகள் கழிவு நீராகவோ இருக்கலாம். இந்த கழிவு நீர் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருட்களை, நீர்வாழ் உயிரினங்களை சேதப்படுத்தும். அமிலமழை என்பது அசுத்தமான காற்றில் உள்ள அமில துகள்களால் ஏற்படுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியுடன் காற்றில் செல்கிறது.